தோழர்களே வணக்கம். எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா பகுதி 2 காணொளி காட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் தோழன் நரசிம்மன். நாம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா எப்போ கொடுக்கணும்னு தெரியணும் இல்லையா? அப்போ தானே லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். அதை பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். லைஃப் சர்டிஃபிகேட் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி காட்சியினுடைய ஒரு விளக்கம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 வழி இருக்குங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல் வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ற வருடம் நாம் எந்த ஒரு மாதத்தில் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம் இல்லையா, அதே மாதம் தான் இந்த வருடமும் நம்ம கொடுக்கணும். அதை கொடுத்தா போதும். இதுதான் முதல் வழி. சப்போஸ் அது ஞாபகம் இல்லை அப்படின்னு சொன்னால் 2வது வழிக்கு போகலாம். 2வது வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, சிசிஏ ஆஃபீஸிலிருந்து உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும். 2 மாதத்திற்கு முன்பாகவே ஒரு எஸ்எம்எஸ் வரும். அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கீழ்காணுமாறு இருக்கிறது. உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டின் வேலிடிட்டி நவம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. ஆகையால் நீங்கள் டிசம்பர் 15 தேதிகளுக்குள் உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை கொடுத்து விடுங்கள். தவறினால் உங்களுக்கு பென்ஷன் வழங்கப்பட மாட்டாது என்ற ஒரு எஸ்எம்எஸ் உங்களுக்கு வரும். அதை வைத்து கொண்டு கூட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 3வது வழி, சிசிஏ அலுவலகத்தில் மாதந்தோறும் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியவர்களுடைய பட்டியலை ஒரு 2000-3000 பேர்களுடைய பட்டியலை வெளியிடுகிறார்கள். அதை நமது அசோசியேஷன் அதை எடுத்து நமது வாட்ஸ்அப் குரூப்பிலே வெளியிட்டு உங்களுக்கு அனுப்புகிறார்கள். அந்த பட்டியலில் உங்களுக்கு பெயர் இருக்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். 4வது தான் ஒரு முக்கியமான வழி. அதற்கு நாம் டிஓடியினுடைய சம்பான் வெப்சைட்டிற்கு செல்ல வேண்டும். உங்களுடைய கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் அல்லது மொபைலில் நாம் கீழ் சொல்லுகின்ற வழிகளை தொடர்ந்து பார்த்து அதன்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்களே, நாம் இப்பொழுது dotpension.gov.in சம்பான் வெப்சைட்டின் உள்ளே இருக்கின்றோம். மீண்டும் சொல்கின்றேன், சம்பான் வெப்சைட்டின் முகவரி dotpension.gov.in. இந்த வெப்சைட்டிற்குள் நாம் முதலில் செல்ல வேண்டும். இதற்கு சென்ற பிறகு இதுதான் அந்த சம்பான் வெப்சைட்டின் முதல் ஹோம் பேஜ். இந்த வெப்சைட்டிலே வலது பக்கத்திலே நீங்கள் கடைசியில் சென்றால் லைஃப் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி செக் என்று ஒன்று வருகிறது. இதை நாம் முதலில் கிளிக் செய்ய வேண்டும். இதை கிளிக் செய்தால் நாம் ஒரு புதிய பேஜிற்கு அழைத்து செல்லப்படுவோம். அந்த இடத்திலே யூனிக்யூ ஐடென்டிஃபையர் என்ற காலத்திற்கு எதிர்த்தாப்பிலே ஒரு செலக்ட் அண்ட் ஆப்ஷன் என்று ஒரு கேள்வி வரும். அந்த ஆப்ஷனிலே நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் சம்பான் பிபிஓ, உங்களுடைய சம்பான் பிபிஓ நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், உங்களுடைய பேங்க் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் நம்பர் என்று கேட்கும். இதில் நமக்கு மிகவும் தெரிந்தது நம்மளுடைய ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். அதை நாம் கிளிக் செய்தோம் என்று சொன்னால் அதன் அருகிலேயே உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்கும். அந்த இடத்திலே உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் பதிவு செய்துவிட்டு பிறகு பென்ஷனர்ஸ் டேட் ஆஃப் பர்த் என்கிற இடத்திலே உங்களுடைய பிறந்த நாளை நீங்கள் பதிவிட வேண்டும். 05/1947. இதை நாம் பதிவு செய்துவிட்ட பிறகு மீண்டும் இந்த பகுதிக்கு வந்தோம் என்று சொன்னால் கேப்சா என்ற இடத்தை ஃபில்லப் இந்த கேப்சா என்று சொல்ல வரும். அந்த இடத்திலே நாம் மேலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற கேப்சாவை தவறில்லாமல் அடிக்க வேண்டும். 9Q இது வேண்டாம், வேறு ஒரு புதிய கேப்சாவை நாம் போடுவோம். DZM7A8 இந்த கேப்சாவை நம்ம இதில் பதிவு செய்துவிட்டு சர்ச் என்ற இடத்தில் கிளிக் செய்தோம் என்று சொன்னால் கீழே நம்மளுடைய விவரங்கள் முழுமையாக வந்துவிடும். சிசி ஆஃபீஸ் ஒரிஜினல் எங்களுடைய பிபிஓ நம்பர் நேம் என்ற இடத்திலே என்னுடைய பெயர் பிபிஓ நம்பர் 2 வந்துவிடும். அதற்கு கீழே அடியிலே லைஃப் சர்டிஃபிகேட் டியூ ஆன் என்ற ஒரு பகுதி வரும். அந்த இடத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் 31/1/2025 என்று வரும். ஆகையால் என்னுடைய லைஃப் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி 31/1/2025 வரை இருக்கிறது என்பது இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி தோழர்களே. இந்த விளக்கம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மீண்டும்
இதை போல ஒரு புதிய செய்தியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை என்று ஒரு புதிய செய்தியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழன் நரசிம்மன். நன்றி, வணக்கம்.